நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாள் அந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, அவருடைய வழி நம்ம வழி கிடையாது, நம்முடைய நினைவுகள் அவர் நினைவு இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறாருங்க. உங்கள் வாழ்க்கையில் நான் அத்தியாவசமாக சர்ச்சுக்கு போகிறேன், ஆலயத்துக்கு போகிறேன், வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை, ஒரு பிரயோஜனமே இல்லை நினைக்கிறையா? நீ சீரான வழியில் நடந்தினா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாருங்க. ஆலயத்துக்கு போயிட்டு புறமான வழியில் போயிட்டு ஆண்டவரை குறை சொல்லாதீங்க. ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். இந்த வசனம் மூலிமா உங்களை உறுதிப்படுத்துகிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. நான் நினைக்கிற மாதிரி நீ ஆசீர்வதிக்கப்பட்டு அவர் நினைக்கிறாரு. நீ என்ன பண்ணுற? பாவத்திலையும் சாபத்திலையும் உலக ஜனத்தோடு நீ ஒத்து வாழும்போது அநேக காலத்தில் நீ சிக்கிண்டு போகிற மகனே மகளே, ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார், உன் நினைவு என் நினைவு இல்லைப்பா. நான் சர்ச்சைக்கு போகிறேன், ஆலயத்துக்கு போகிறேன், பாட்டு பாடுறேன், ஜெபிக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் நடக்கலையே அப்படின்னு நினைக்கிறாயா? உன் வழியை சிறப்படுத்து, சீர்படுத்திக்கொள். ஆனால் உன் நினைவு இல்லைப்பா. நீ ஏதோ நினச்சி வச்சுக்கின்னு எது வேணாலும் ஆட்டம் போட்டுட்டு என்னை நினச்சி என்னை ஏன் மேலே குறை சொல்லாதப்பான்னு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்கிறாரு. என் நினைவுகள் உன் நினைவு அல்ல, உங்கள் வழிகளும் என் வழிகள் அல்ல. ஏதாவது ஒரு வழியில் போய் சிக்கிட்டு கர்த்தர் தான் இது இந்த சொன்னார், நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் நாங்கள் போக சொல்கிறேன், நான் போனேன், அங்கே மாட்டிக்கினேன் அப்படின்னு கர்த்தர் மேலே வழி சொல்லாதீங்க, பழி சொல்லாதீங்க. ஆலோசனை பண்ணி சிந்தனை பண்ணி செயல்படுங்க. ஆண்டவர் இந்த நாளில் திட்டமாய் தெளிவுபடுத்துகிறார். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியை இந்த வீடியோ பார்க்குற ஆண்டவர் அறிந்தவர்களாக இருக்கலாம், அறியாதவர்களாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏதாவது ஒரு வழியில் போய் சிக்கிக்காதீங்க. ஆண்டவர் சொல்லிக்கிறாருன்னு சொல்லிட்டு தீர்க்கமாய் முடிவெடுத்து ஆண்டவருடைய வழியில் பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்போது ஆண்டவர் சொன்னார், அவருடைய வழியை உங்களுக்கு தெரியப்படுத்துவார். உங்களுடைய வழியில் அவர் நடக்க நல்ல வழிகளை காண்பிப்பார். அது நல்ல தகப்பனாய், நல்ல ஒரு மேய்ப்பனாய், நல்ல ஒரு சமாரினாய் நம்ம தேவனாகிய கர்த்தர் நம்மளோடு இருக்கிறாருங்க. நம்ம என்ன பண்ணோம்? எந்த காரியத்தை குறித்தும் துருத்துருன்னு முடிவு எடுக்காதபடிக்கு ஆலோசனை பண்ணி யோசனை பண்ணி இது நல்ல வழியா கெட்ட வழியான்னு சொல்லிட்டு ஆலோசனை பண்ணி நடக்கும்போது நிச்சயமாய் உங்கள் வழிகளெல்லாம் அவர் வழியாக சிறப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க, உங்கள் நினைவெல்லாம் அவர் அறிந்து உங்கள் நினைவுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அவரை சார்ந்து வாழுங்க, அவரை பற்றி கொள்ளுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நினைவும் அவர் நினைவு ஒன்றா ஆக்கி கொள்ளுங்க. உங்கள் வழிகளும் அவர் வழிகளும் ஒன்றாக்கிடுவாருங்க. ஏன்னு சொன்னால் நம்ம அவருக்கு உண்மையை ஒத்துமா நடக்கும்போது நிச்சயமாகவே அவருடைய வழியை உங்களுக்கு காண்பிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்தா மட்டும் போடுங்க. இந்த பிரயோஜனமுள்ள வார்த்தைகள் உங்களுக்கு தேவைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாடுங்க. நான் போடுகிற எந்த வசனத்தை எல்லாம் நீங்கள் கேட்பீங்க. உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், உன் உறவினர்கள் ஆசீர்வாதம் இருப்பாங்க, உன் பெற்றோர் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதித்து அவர்கள் நல்ல ஒரு கனித்தர திராட்சை செடி போல் இருப்பார்கள். பார்த்து தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாகவும் தேவனுடைய நாமத்தும் மழையும் பெறாது ஏதுவாக இருக்கும். ஆமென். காட் பிளஸ்.